வணக்கம். மனசுன்றது அது கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்மளா யோசிச்சு பண்ண வைக்க முடியாது. அதுக்கு அசாத்தியமான பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை நம்ம வெளியில் கொண்டு வரத்துக்கு கண்டினியூஸாக நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் தான் முடியும். ஸோ அதுவும் வளர்கிற குழந்தைங்க அதை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். அது மேலே தான் முழு வாழ்க்கையும் ஆதாரப்பட்டிருக்கு. அப்படின்றதுக்காக பறக்கும் யானைகள், அதாவது மனசு பலமாக இருந்துச்சுன்னா எந்த வெயிட்டை வேணாலும் தூக்கிக்கிட்டு பறக்க முடியும் அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்பை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது 2 நாள் குழந்தைங்களுக்கு பண்ணுவேன், ஒரு அரை நாள் அப்பா அம்மாவுக்காக பண்ணுவேன். அதில் ஒரு அம்மா உட்காந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு சொன்னாங்க, கலாவோட பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், சரி உங்களுக்கு ஒரு அக்கா இல்லை அண்ணா தங்கச்சி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரு, அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. பயங்கரமாக உங்கள் அப்பா அம்மா பயங்கரமாக கம்பேர் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க நான் ஜோசியம் சொல்கிற மாதிரி எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேட்டேன், என் பொண்ணு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயங்க. கலாவோட பொண்ணு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த கலா வேற யாரோ கூட ஒரு அளவுகோலாக வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணு இவங்களை விட பெருசாக இருக்கணும் அப்படின்ற அந்த கம்பேரிசன் வெட்ட வெளிச்சம். ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் அக்கா நல்ல டாமினேட்டிங் பர்சனாலிட்டிங்க, பயங்கர இன்டெலிஜென்ட் டைப்பு, அவள் எது பண்ணாலுமே டக்குன்னு ரிசல்ட் வந்துடும். ஆனால் அப்படி கிடையாது, நான் அவ்வளோ புத்திசாலி கிடையாது, இவளை எப்படியாவது நான் ஜெயிக்கணும், நம்மளும் பேசப்படணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ நான் யோசித்தேன், அவளுக்கு புத்திசாலித்தனம் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, விடாப்பிடியான ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விடாப்பிடி குணம் அப்படின்றது நான் அவளை வச்சுக்கிட்டு தாங்க நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அவளுக்கு ஈக்குவலா என் குழந்தைங்க அவளையும் விட மேல இருக்கணும் என் குழந்தைங்கன்ற அந்த உத்வேகம் எனக்கு இருக்கவே தான் இன்னைக்கு என்னோட பசங்க தனிப்பட்டு இருக்கணும், தனிப்பட்டு சிறந்து நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோள் வருதுங்க. அப்படிதானங்க ப்ரூவ் பண்ண முடியும் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதே வார்த்தைகள்ல இல்லை, ஆனா இந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் இந்த கருத்து தான் கொஞ்சம் மறைக்கப்பட்டு வெளியில வந்தது. நான் அதை தான் அவங்களுக்கு திருப்பி காமிச்சேன். அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி நீங்கள் என்னங்க காண போகிறீங்க? 45 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் 9-10 வயசில் இருந்த ஒரு அக்காவை இன்னும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு தன்னை அறியாமலேயே உங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுதா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இன்னைக்கு இவங்களோட கதை ஒரு கதை. ஆனால் நம்மளோட பெற்றோர்கள் தன்னோட குழந்தைங்க கிட்ட எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாததுனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவில் நிறைய போட்டி பொறாமையாக வளர்த்துடுறாங்க. வெளியில் வேணால் அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அண்ணன் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கிறதையோ இல்லை தம்பி ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கிறதையோ இன்னொருத்தவங்க மனசை ஏற்றுக்கக்கூடாத அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிடுறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவை சுமந்துக்கிட்டு இல்லைன்னா, நம்ம எல்லாருமே சுமந்துக்கிட்டு இருப்போம், ஒருவேளை சுமந்துக்கிட்டு இல்லைன்னா யாரோ உங்களோட கூட வளர்ந்த உங்களோட உடன் பிறந்தவர்கள் இல்லை கசின்ஸுக்கு மனசில் சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த சுமை எல்லாமே பாரம். இந்த பாரம் உங்கள் மனசில் மட்டும் இருக்காது, நீங்கள் சீக்கிரமாக அடுத்தவங்க மனசுலையும் ஏற்றி விட்டுருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களோட அடையாளம் என்ன, உங்களோட தேவைகள் என்ன வாழ்க்கையில், அது உங்களுக்காக கோருங்க, சமுதாயத்துக்காக கோராதீங்க. நம்ம யாருக்குமே எதையுமே ப்ரூவே பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட தோல்விகளை நம்மளால் தாங்க முடியாது. எப்போ தோல்வின்றது ஒரு கற்றுக்கிற பாடமாக மாறும்னா, எப்போ நான் அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு என் கலைகளை வளர்த்துக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் வாழ்க்கையை வாழ்ந்தாதான் என்னால் முன்னேற்றம்ன்றது வரும். திரும்பி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பார்த்துக்கிட்டு முன்னாடி பின்னாடி பார்த்துக்கிட்டு ஓடினோம்னா நம்ம ஓட்டப்பந்தயத்தில் முன்னேறவே முடியாது. ஸோ ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள திரும்பி என்னோட நடவடிக்கைகள் என்னோட செயல்கள் யாரை ஒரு அடையாளமாக கொண்டு யாரை ஒரு அளவுகோலாக கொண்டு வருது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசு உங்களுக்கு ஆசுவாசப்படலாம்.